உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு ஜனவரி மாத பலன்கள். உங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த புத்தாண்டில் உங்க எல்லாத்துக்குமே சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், சில எண்ணங்கள் இருக்கும். இந்த வருஷமாவது நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்காதா, நம்ம பிசினஸ் நல்லா போகாதா, நம்மளுக்கு கல்யாணம் ஆகாதா, நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீராதா, நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா, இது எல்லாத்தையும் விடுங்க, நம்ம குடும்பம் சந்தோஷமாக வாழ முடியுமா? இத்தனை பிரார்த்தனைகளோடு தான் நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க. எனக்கும் உங்களுடன் சேர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளில் கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கால் மடங்காது அந்த இறைவன் தீர்த்து வச்சாருன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அந்த கால் மடங்கு பிரச்சனையாவது தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக அது நல்லதாக இருக்கும். அப்ப இந்த மாதத்தில் நம்ம சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சிம்ம ராசிக்கு இந்த மாத கிரக அடைவில் எடுத்துட்டோம்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் புதன் பகவான், 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சூரிய பகவான், 7ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல குரு பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியுடைய அதிபதி யாருன்னா சூரிய பகவான், நவகிரகங்களின் அரசன். அப்ப அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது இப்ப எப்படி இருக்கிறாரோ அதுதான் நாம் பார்க்கணும். இந்த குரு பகவான் ஆகப்பட்டது 5ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறாரு. ஆனா இங்க சூரியன் இல்லை. ஆனா 9ஆம் பார்வையாக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பார்க்கக்கூடிய இடம் தனுசு. அந்த தனுசுல சூரியன் இருக்கிறாரு. அப்ப சிம்ம ராசியுடைய அதிபதியை குரு பார்த்துட்டார். அப்ப இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப அவங்களுக்கு பார்க்க போனா கெட்டது விலகும், நல்லது நடக்கும். அந்த நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய நேரங்கிறது அவங்களுக்கு இப்ப வந்தாச்சு. அப்ப கடந்த காலத்துல ஏன் நடக்கல அப்படின்னா, அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ராகுவுடைய பிடியில் இருந்தாரு. 2வது பாத்தீங்கன்னா வக்ரத்தில் இருந்தாரு. இப்ப அந்த வக்ர நிபத்தியும் அடையிறாரு. ராகு அந்த குருவை விட்டு பிரிஞ்சு மேனத்துக்கு போயிட்டாரு. அப்ப இந்த குரு தனிச்சிருக்கிறதுனால அந்த குருவுடைய பார்வை படும் இடங்கள் ஆகப்பட்டது புண்ணியம் அடைய போகிறது, பாவங்கள் தீரப்போகிறது. அப்ப சிம்ம ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை ரொம்ப சூப்பரா இருக்குது. அந்த சூரியனையும் அந்த குரு பார்த்ததுனால நவகிரகங்களின் அரசன் அந்த சூரியன் ஆகப்பட்டது வலுவடைகிறார். எப்படி வலுவடைகிறார்னா, ஒரு தைரியம் வந்துருது, ஒரு தன்னம்பிக்கை வந்துருது, என்னால எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வந்துருது. அப்ப தான் எடுத்த காரியங்களில், தான் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்களில் எதை எடுத்தாலும் நான் செஞ்சு சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமும் ஒரு தன்னம்பிக்கையும் அந்த சூரிய பகவானுக்கு வந்துருது. அப்ப அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது எடுத்த காரியத்துல வெற்றி பெறுவார். நல்ல மோட்சம் கிடைக்குது. அப்ப நல்ல மைண்ட் வேலை செய்யுது. அப்ப நல்ல ஒரு திருப்திங்கிறது கிடைக்குது. ஒரு பிசினஸ் பத்தியோ, ஒரு வேலையை பத்தியோ, ஒரு வியாபாரத்தை பத்தியோ ஒரு முடிவு எடுத்தா கூட அந்த முடிவு கரெக்டா கிளிக் ஆகும்.
ஆனால் அதே சமயத்துல 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. இதை நீங்க மறந்துடக்கூடாது. இந்த கேது பகவான் ஆகப்பட்ட 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில், உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தில் அந்த கேது இருக்கிறதுனால நீங்க வெளி பழக்க வழக்கத்தில் பேசக்கூடிய பேச்சு நிதானமா பேசணும். 10 பேச்சு பேசக்கூடிய இடத்துல 2 பேச்சு தான் பேசணும். இல்லைன்னா உங்களுடைய பேச்சால் வம்பை விலைக்கு வாங்கிக்குவீங்க. உங்க பேச்சினால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிஸ் ஆகும். அப்ப உங்களுடைய பேச்சால பாத்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு இடைஞ்சலை தேடிக்குவீங்க. இது ரொம்ப ஜாக்கிரதை. அது போக குடும்ப வாழ்க்கை, இப்ப கணவன் மனைவி இருக்கிறீங்க. அப்ப அந்த கணவன் மனைவிக்குள்ள நல்லா போயிட்டு இருக்குது. ஆனா இந்த கேது பகவான் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேவையில்லை அதுக்கு எல்லாமே சங்கடம், சலிப்பு, பிரச்சனைகள். இத்தனை வருஷம் பிரச்சனை இல்லாம வாழ்ந்தோம். இப்ப புதுசா நம்ம சொல்றதுக்கெல்லாம் அர்த்தம் எடுத்துக்கிறாங்களே, பிரச்சனையை பண்றாங்களே, பிரச்சனையை எடுத்துக்கிறாங்களே அப்படிங்கிற குழப்பங்கள் உருவாகும். இது போக ஒரு கணவனை பிரிஞ்சு வாழ்றாங்க ஒரு லேடிஸ். அப்போ அவங்களுக்கு பார்க்க போனா வேலை, குழந்தை, நிறைய ஸ்ட்ரெஸ். அப்ப அந்த வேலையிலும் பிரச்சனை, குழந்தைகளும் மூலியமாகவும் பிரச்சனை, தனக்குன்னு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு வேதனை, தன்னை யாராவது பாராட்டினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு குழப்பம். அப்ப இவ்வளவு ஒரு குழப்பத்தோடையும் ஒரு பெண் ஆப்பட்டது வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது கடைசி நேரத்துல கண்டிப்பாக காப்பாற்றும். 2வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாங்க. அப்ப இந்த 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது என்ன ஆகுனா, புதனும் அங்கேயே இருக்கிறாங்க. உங்களுடைய தனாதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அது 7ஆம் தேதியே மாறி தனுசுக்கு போயிடுறாங்க. சுக்கிர பகவான் இங்க கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வண்டி வாகனம், வீடு சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, பூமி வாங்கி கொடுக்கறது, ஒரு ரியல் எஸ்டேட் பண்றது, ஒரு தொழில் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே நல்லா இருக்கும். அப்ப அந்த சுக்கிர பகவானும் உங்களுக்கு மாறி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த 5ஆம் இடத்துக்கு புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன், இந்த 4 கிரகங்களும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க தனுசுல. இப்ப அங்க சூரியனும் புதனும் ஒண்ணு சேர்றாங்க. அந்த ஒண்ணு சேர்றத குரு பார்க்கிறாங்க, புதாதித்ய யோகம். அப்ப அந்த யோகம் வரும்போது உங்களை நீங்கள் எதிர்பார்க்காமல் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு அரசியல் ஆகட்டும், ஒரு கவர்மெண்ட் வேலையில் ஆகட்டும், ஒரு பிரைவேட்ல ஆகட்டும், கண்டிப்பாக அவங்களே உங்களே வாலண்டரியாக கூப்பிட்டு உங்களுக்கு வேலை கொடுக்கலாம், ஒரு பதவி கொடுக்கலாம், உங்களுடைய திறமைக்கு வெகுமதியா இருக்கும். அப்ப இது மாதிரி விஷயங்கள் ஆகப்பட்டது புதாதித்ய யோகத்தினால கண்டிப்பா நடக்கும். ஆனா அதே சமயத்துல இந்த சனி பகவான் இருக்கிறார் இல்லையா, 7ஆம் பார்வையில கண்டகச்சனி, இந்த 7ஆம் பார்வையாக உங்க ராசியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லவைகளை இந்த சனி பகவான் தடுக்கிறதுக்கு பார்ப்பாரு. அப்போ தொழிலாக இருக்கட்டும், ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பேராக இருக்கட்டும், அப்ப உங்களுக்கு நடக்கூடிய நல்லதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த சனி பகவான் தடுக்கிறதுக்கு பார்ப்பாரு. ஆனா இந்த குரு பகவானும் இப்ப நல்ல ஸ்தானங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த குரு பகவானால உங்களுக்கு நல்லது நடக்கும். சனி பகவான் தடுக்க பார்த்தாலும் சில பிரச்சனைகளை கொடுத்து அதுக்கப்புறமாப்பட்ட இந்த குரு பகவான் இருக்கிறதுனால நல்லதை கொடுப்பார். இந்த 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க. அப்ப இந்த 8ஆம் இடம் என்பது என்னன்னா பிரச்சனை, குழப்பம், வனவாசம், கண்டம், இது மாதிரி மஞ்சள் நோட்டீஸ் வாங்குறது, எல்லா விஷயத்தையும் பண்ணுவாரு. அதே சமயத்துல கல்யாணம் பண்றதுக்கு கண்டிப்பா விடமாட்டாரு. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது.
அப்ப 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறது. இது கோல்சார பிரகாரம் இருக்கிறாங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில், உங்களுடைய விதி ஜாதகத்தில், நீங்கள் பிறக்கும் போது எழுதின ஜாதகத்துல அது மாதிரி உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு இருக்குதான்னு பாருங்க. என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க. அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ப ரெண்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கஷ்டங்கள் ஜாஸ்தியா இருக்கும். இது வேற அது வேறமா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனைங்கிறது இல்லை. அப்ப என்ன தசை என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்படி நீங்க பாக்குற மாதிரி இருந்தா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த சிம்ம ராசி ஆகப்பட்டது மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இந்த மகம் நட்சத்திரம் ஆகப்பட்டது கேதுவுடைய நட்சத்திரம். அந்த கேது பகவான் ஆகப்பட்டது சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆகப்பட்டது அடுத்தவங்க கிட்ட பேசுறது, ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல பேசுறது, வெளியில பேசுறது, மனைவி கிட்ட பேசுறது, இந்த விஷயத்துல எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க பார்க்க போனா நடைமுறை வாழ்க்கையிலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பொண்டாட்டி கூடையும் பார்க்க போனா அவசரப்பட்டு எதுவுமே பேசிடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் அவங்க நாவடக்கம் சொல்லடக்கத்தோடு கொஞ்சம் அமைதியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து அவங்க தப்பிச்சுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரங்கிறது பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அந்த சூரிய பகவானை குரு பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் பார்க்க போனா அந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க எவ்வளவோ முயற்சிகள் பண்ணி எவ்வளவோ பார்க்க போனா திறமைசாலியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில சம்பாதிக்கணும் சாதிக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணியிருந்தாலும் எதுவுமே நல்ல நிலைமைக்கு வர முடியல. பெரிய பிசினஸ் பண்ணியிருந்தாலும் வர முடியல. ஆனா இப்ப பார்க்க போனா இந்த குரு பார்வையினால இப்ப இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரக்குண்டான வாய்ப்பு ஜனவரி மாசத்துல இருக்குது. அப்ப இந்த ஜனவரி மாசத்துல இருந்து அவங்க பார்க்க போனா முயற்சி பண்ணலாம். அவங்களுடைய முயற்சிக்கு முத்தான பலன் கிடைக்கும். கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. இது போக பூர நட்சத்திரம், அது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டு தனக்கு 3ஆம் இடத்து அதிபதி இப்ப 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 5ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வையும் வாங்குறாங்க. அப்ப அந்த குரு பார்வை வாங்குறதுனால இந்த பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க தன்னுடைய வாழ்க்கையில பார்க்க போனா கல்யாணம்ங்கிறது பேச்சுறதா கல்யாணம் நடக்கல. குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணா குழந்தை பாக்கியம் நடக்கல. ஒரு பிசினஸுக்கு ஆசைப்பட்டால் பிசினஸ்லயும் நல்ல நிலைமைக்கு வர முடியல. ஒரு வெளிநாடு போக நினைச்சாலும் அதுவும் தடுங்கலாச்சு. அது எல்லா தடைகளையும் இப்ப உடைச்சிட்டு இந்த குரு பகவானுடைய பார்வையினால அந்த பூர நட்சத்திரத்துக்காரங்களாகப்பட்டது இப்ப எந்த முடிவு எடுத்தாலும் எந்த முயற்சி எடுத்தாலும் எங்கே போகணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்னுடைய பதிவை பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க, நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க, உங்களுடைய ஜாதகத்தில் அனுப்பிச்சு என்கிட்ட பார்க்க சொல்றீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே சமயத்தில் உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.